తమిళనాడు అసెంబ్లీలో హైడ్రామా కంటిన్యూ అవుతుంది. సభ నుంచి ఏఐడీఎంకే పళనిస్వామి వర్గం వాకౌట్ చేసింది. అన్నాడీఎంకే తరపున రెబెల్ ఎమ్మెల్యే వేలుమణికి మాట్లాడేందుకు అవకాశం ఇవ్వడంతో మాజీ సీఎం పళని అభ్యంతరం వ్యక్తం చేశారు. తమ పార్టీలో విభేదాలున్నాయని, వ్యతిరేక వర్గం ఎమ్మెల్యేలను సీఎం విజయ్ కలవడం ఏంటని ప్రశ్నించారు పళని. சொன்ன காரணம் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது என்ற எண்ணத்துல உங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு சொன்னாங்க, இப்பவும் அவங்க எங்க தலைவர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் தொடருவோம்னு சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் போது அவங்க சொன்ன இன்னொரு காரணமும் இருக்கு, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மதச்சார்பற்ற ஆட்சி அமையணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இங்க என்ன நடந்திருக்கு? உங்க கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம, அந்த கட்சி தலைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப டீசென்டான வெர்ஷன். அந்த திருட்டுத்தனமான வார்த்தையை மட்டும் நிக்கிறேன். அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சீங்க. இப்ப நான் சொல்றதுலாம் ரொம்ப டீசென்டான வெர்ஷன். அந்த கட்சி தலைவர் உட்காருங்க உட்காருங்க. உங்களை சொல்ல உங்களை சொல்ல உங்களை சொல்ல உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. இப்ப நான் சொன்னதுல ரொம்ப டீசென்டான விஷயம் வெர்ஷன். அந்த கட்சி தலைவர் திரு டிடிவி தினகரன் சொன்னது என்ன தெரியும்? சொன்னாரு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்கன்னு சொன்னார். நேற்று சொல்லியிருக்கிறாரு, மாற்றம் மாற்றம்னு சொன்னீங்க, இது மாற்றம் இல்ல துர்நாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து அதே பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியான அதிமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டா பிளவுபட்டிருக்கு. பிளவுபட்ட ஒரு குரூப் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து நடந்த இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதன்முறையாக, இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா, கட்சி தாவறதுக்கு முன்னாடியே அந்த குரூப் தலைவர் வீட்டுக்கு போய் இவ்வளவு ஓப்பனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தத இதுவரைக்கும் இந்தியாவில் யாருமே பார்த்தது கிடையாது. இத பார்த்துட்டு மக்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா கேட்கிறாங்க? சேஞ்சுன்னு சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க. இப்படிப்பட்ட ரொம்ப புதுமையான வித்தியாசமான செயல்பாடுகளால நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் முன்பாகவே இந்த ஆட்சி அவங்களுக்கு வாக்களிச்ச மக்களுடைய நம்பிக்கையை இழந்துருச்சு. இவங்களுக்காக ஆதரவு கொடுத்த எங்க தோழமை இயக்கங்களுடைய நம்பிக்கையையும் கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சிட்டு இருக்கு. தேர்தல் நேரத்தில் ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்கிறாங்க தெரியுமா? அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிய இப்ப என்ன சக்தின்னு கூப்பிட போறாங்க. கிளீன் கவர்மெண்ட் சொன்னாங்க. இதுதான் உங்க கிளீன் கவர்மெண்ட் லட்சணமானு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நீங்க கூவத்தூரையும் மிஞ்சிற அளவுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கும் போது இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. முதல் கோணலே முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி உங்க நடவடிக்கை எல்லாமே இன்னைக்கு மீம் கண்டென்ட்டா மாறிடுச்சு. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில்
பெயர் சொல்லக்கூட தயங்கிய அந்த மற்றும் சிலர் கட்சியிலிருந்து ஒரு சிலரை நேற்று சந்திச்சிருக்கிறார். அந்த மற்றும் சிலரில் இருந்து ஒரு சிலர் அமைச்சராக வருவதற்காகவும் வாய்ப்புகள் இருப்பதா செய்திகள் வருது. அந்த வருங்கால மற்றும் சிலர் மாண்புகளுக்கு எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இப்படி எங்க கூட்டணி கட்சியில் இருந்த கட்சிகள் மற்றும் சிலர் கட்சிகளிடமிருந்து கடன் பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எம்எல்ஏக்களை எல்லாம் கடன் பெற்று ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் தான் அளித்துள்ள போலி வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே முந்தைய அரசு, அதாவது எங்களுடைய அரசு, வளர்ச்சிக்காக பெற்ற கடன் குறித்து தவறான கருத்துக்களை தந்து மக்களை இன்னைக்கு திசை திருப்ப முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். பெரும்பான்மையும் இல்லாத, அரசியல்ல அடிப்படை நேர்மையும் அல்லாத இந்த அரசு நல்லாட்சி தரும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடும்னு மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க நான் பதிய வைக்க விரும்புகிறேன். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டோமோன்னு இன்னைக்கு வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்தும் விதமா இந்த ஓட்டெடுப்புல கலந்துக்காம திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் நாங்க உறுப்பினர்கள் நாங்க வெளிநடப்பு செய்ய போறோம். நாங்க வெளிநடப்பு செஞ்சாலும் அதனால பேரவையுடைய எண்ணிக்கை அளவு குறைஞ்சு நீங்க நிச்சயம் இந்த வாக்கெடுப்புல வெற்றி பெறதான் போறீங்க. அப்படி வெற்றி பெற்ற பிறகாவது மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி உங்களுடைய பணிகள் இருக்கணும், உழைங்க. எங்க தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 வருஷமா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தார். அந்த திட்டங்களை எல்லாம் நீங்க தொடரணும். தயவு செஞ்சு அதுல அரசியல் செய்ய வேணாம். ஏன்னா இந்த மாசம் 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 தாய்மார்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 1000 ரூபாய் வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், தமிழ் பொதுவுடன் திட்டங்கள்ல காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வர மாசம் வர கல்வி ஊக்கத்தொகை 7ஆம் தேதி கொடுத்திருக்கணும். இது வரைக்கும் வரல, அவங்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஸ்கூல் இல்லைனாலும் ஜூன் 2ஆம் தேதி ஸ்கூல்ல ரீஓபன் பண்ண போறாங்க. அப்ப காலை உணவு திட்டத்துக்காக பள்ளி மாணவர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள் இருக்கு. நான் முதல்வன் திட்டம், தாய் மாணவர், அன்பு கரங்கள்னு பல்வேறு திட்டங்களுடைய பயனாளிகள்லாம் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு என்ன செய்ய போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்றது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றதும் தன்னுடைய முதல் உரையில அவகாசம் வேணும்னு கேட்டீங்க. நிச்சயம் அவகாசம் எடுத்துக்கோங்க. ஆனா காத்துக்கிட்டு இருக்க அத்தனை பேரையும் ரொம்ப காலம் காக்க வச்சிடாதீங்க. அது மட்டும் இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி பல கவர்ச்சியான வாக்குறுதிகளையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. மக்கள் அதுவும் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. மகளிருக்கு மாசம் 2,500 ரூபாய், ஆண்டுக்கு 6 சிலிண்டர், தங்க செயின், மோதிரம், பட்டுப்புடவை, வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகைன்னு அந்த லிஸ்டும் நீண்டுட்டே இருக்கு. பெரிய லிஸ்ட் தான். அதுல ஒரு சில வாக்குறுதிகளாவது முதல் கையெழுத்துல நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. நீங்க வாக்குறுதி நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டும்தான் சொல்றேன்னு எல்லா கூட்டத்திலையும் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறீங்க. எனவே அதை விரைந்து செஞ்சு காட்டுங்க. இந்த நேரத்தில் எங்க திராவிட மாடல் ஆட்சியை பத்தி நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் குறிப்பிட விரும்புறேன். நாங்க ஆட்சிக்கு வரும்போது 2021 கடுமையான கோவிட் பெருந்தொற்று காலம், செகண்ட் வேவ். அப்ப மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா? வெறும் 0.7%. அந்த நிலையிலையும் எங்க தலைவர்